திங்கட்கிழமை அலங்காரம் செய்து வந்த செங்கழுநீர் மாரியம்மனும் பரசுராமர் ஐயாவும் மறுநாள், அதாவது 8ஆம் நாள் பொது திருவிழா அன்று காலையில் ஊர்வலம் சுற்றிவிட்டு பின்பு கோவில் வாசலிலே 2 முறை 3 முறை சுற்றுவார்கள். மேலும் இந்த வருடம் பயிர் செய்த பொருட்களை என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே வாரி இறைப்பார்கள். அதை ஒரு வேண்டுதல் நிவர்த்தியாக அனைத்து தாய்மார்களும் அனைத்து அங்கே மக்கள் கூட்டங்களும் அந்த ஏலம் விடுவதை பொருட்களையோ அல்லது காசாகவோ இருப்பதை பொறுக்கிக் கொள்வார்கள். அது காலங்காலமாக இங்கே ஒரு சாங்கியமாக அது கருதப்படுகிறது. பின்பு இன்று மதியம் ஒரு 12 மணி அளவிலே அம்மனுக்கு கூழ் வார்த்தல் விழா சிறப்பாக நடைபெறும். அந்த விழா அனைத்து ஊர் மக்களும் அதன் முதல் நாளே கூழ் தயார் செய்து இன்று 11 மணி 11:30 அந்த மணி நேரங்களில் பம்பை உடுக்கை அடித்து அங்கே கூழ் வார்த்தல் விழா நடைபெற்று அங்கே குறி சொல்லுதலும் சிறப்பாகவே நடக்கும். மேலும் இன்று இரவு போலாரம்மன் போத்தராசா இவர்கள் வைத்து வர்ணித்து அங்கே அவர்களுக்கு கற்பூர தீபம் ஏற்றிய பிறகு பின்பு அதாவது அந்த தீப குண்டத்திலே அனைவரும் தங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை நிறைவேறவும், அந்த வேண்டுதல்கள் நிறைவேறி இருந்தாலும் 1/2 கிலோ 1 கிலோ அப்படி என்கிற மாதிரியான கற்பூரத்தை கொண்டு வந்து அந்த தீபகுண்ட ஜுவாலையிலே போட்டு எரித்து விடுவார்கள். இது தொன்று தொட்டு வரும் ஒரு கலாச்சாரமாக போற்றப்படுகிறது. இது மட்டும் ஏற்றுறாங்க. சீக்கிரம் குடிக்க முடியும். சொல்லக்கூடாது. வேற சீக்கிரம் தெரியக்கூடாது. ஒரு பக்கம் கற்பூரம் ஜுவாலை பெரிதாக வான உயரத்துக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது, இங்கே
போலார் அம்மனுக்கும் போத்தராச ஐயாவுக்கும் வர்ணிப்பு நடந்து கொண்டு பின்பு ஊர் சுற்றி வருவதற்கான ஆரம்ப நிலை ஏற்பட்டு பின்பு அவர்களை ஆக்ரோஷமாக அவர்கள் இருக்கும் இந்த சூழ்நிலையில் அனைவரும் ஒன்று கூடி அவரை மனிதர் அதாவது அவரை தூக்கிச் செல்லக்கூடிய நபர் மீது ஏற்றி வைப்பார்கள். பின்பு ஆக்ரோஷமாக இங்கிருந்து கிளம்பும் போலாரம்மன் செல்லும்போது அந்த வழியிலே யாரும் இருக்கக்கூடாது என்பது ஐதீகம். அதேபோல் போலாரம்மன் ஆக்ரோஷமாக கிளம்பிய பிறகு வீரபத்ரி மன்னனக்குடுக்கு வீடு தாண்டியே செல்லாது. இந்த கிழக்கு தெரு பக்கம் பத்மநாபர் வீடு அதை தாண்டியும் செல்லாது, உடனே திரும்பிவிடும். இது காலங்காலமாக இந்த ஆக்ரோஷமாக அந்த வழியாக செல்லாமல் அது சுடுகாட்டு பாதை என்று இதுவரை கூறப்பட்டிருக்கிறது. இன்று வீடுகள் எல்லாம் வந்துவிட்ட காரணத்தால் அந்த நிலை இன்னும் நீடிக்கிறது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். மேலும் இவ்வளோ ஆக்ரோஷமாக இப்போ மாரியம்மன் கோயிலுக்கெல்லாம் சென்று அனைத்து பொதுமக்களும் ஒன்று கூடி அந்த சாமியின் ஆக்ரோஷத்தின் பின்னாடியாகவே சென்று கொண்டு இருக்கிறார்கள். பின்பு போலாரம்மன் போத்தராசா அவர்கள் ஊரை சுற்றி வந்துவிட்டு இந்த புதியதாக அவர்களுக்கு கட்டி முடிக்கப்பட்ட அந்த குடிசையிலே அவர்கள் அங்கே இறக்கி வைக்கப்படுகிறார்கள். இறக்கி வைத்த பின்னர் அவர்களுக்கு இன்று திருமணம் செய்வார்கள். போலாரம்மன் அவர்களுக்கும் போத்தராசா ஐயா அவர்களுக்கும் திருமணம் நடத்தி வைத்து பின்பு பெரியோர்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வாழ்த்து தெரிவித்து பெண் வீட்டார் மற்றும் ஆண் வீட்டார் இரு சைடும் வரிசை செலுத்துவார்கள். இதெல்லாம் ஒரு நேர்த்திக்கடனாகவே நடைபெற்று வருகிறது. திருமணம் முடிந்த கையோடு அவர்கள் மறுபடியும் போலாரம்மன் மிகவும் சந்தோஷ ஒரு முகபாவனையோடும் போத்தராசா ஐயாவும் ஒரு சந்தோஷமான புது கல்யாண ஒரு பூரிப்புடன் ஊரை சுற்றி வர ஆரம்பமாகிறார்கள். அப்படி ஊரை சுற்றி வரும்பொழுது முதலில் ஆக்ரோஷமாக சென்று அந்த சில குறிப்பிட்ட எல்லையை தாண்டி செல்லாமல் இருந்த அந்த இறைவி இப்பொழுது ஊரை முழுவதுமாக ஏனென்ற ஆனந்தத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் செல்லுமிடம் எதுவும் தெரியாதபடி அவர்கள் எண்ணத்திலே ஆனந்தமயமாகவே இருக்கும் காரணத்தால் இப்பொழுது ஊர் எல்லை வரை கடைசி வரையே சென்று திரும்பி வருவார்கள். திரும்பி வந்து மறுபடியும் அந்த அவர்கள் கட்டி வைத்த அந்த வீட்டிலே குடிபுகுத்துவார்கள். அடுத்ததாக மாவிளக்கு போட்டுக்கொண்டு ஊர் முழுவதும் சுற்றி வரும்பொழுது அவர்களுக்கு அந்த திருமண விருந்தாக ஊரில் உள்ள அனைத்து குடும்பத்திலிருந்தும் கருவாட்டு குழம்போ அல்லது கறி குழம்போ முட்டையோ சில கவிச்சைகள் இருக்கக்கூடியதுமான ஒரு பலகாரங்கள் செய்து கொண்டு அன்னம் எடுத்துக்கொண்டும் வந்து இங்கே நிறைவாக அம்மன் போலாரம்மன் குடிசை எதிரே வைத்திருப்பார்கள். வைத்து ஒரு கும்பசோர் அப்படி என்று சொல்லக்கூடியமான அனைத்து கொண்டு வந்த அந்த சாப்பாட்டினை ஒரே கும்பலாக கொட்டி வர்ணித்து கொண்டிருப்பார்கள். வர்ணித்து பின்பு அம்மனுக்கு ஒரு படையல் செலுத்துவார்கள். என்ன பாரு, அவருக்கு விவரம் தெரியாது, சொல்லி கொடுத்துருங்க. முதல்ல என்ன சொல்லணும்னு தெரியாது. இளையாண்டிப்பட்டில்
கிராமத்தில் இருக்கக்கூடிய நாட்டாமக்காரு பெருந்தனக்காரு ஊர் கிராம பொதுமக்கள்லாம் கொடி கட்டுற அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? கொடி கட்டுறாங்க. கொடி கட்டி என்ன செய்தாங்கன்னா உனக்கு ஒரு அன்னைக்கு கொடி கட்டி காப்பு விழா செய்யலாம். கொடி கட்டி காப்பு விழா செய்கிற நேரத்தில் கிராமத்தார் வந்து உனக்கு என்ன செய்தாங்க? ஒரு ஆட்டுக்கடா ஓட்டி உங்ககிட்ட கொடுத்தாங்களா? ஆட்டுக்கடா ஓட்டி கொடுத்தாங்களா? அந்த ஆட்டுக்கடா ஓட்டி உங்ககிட்ட கொடுத்த பிறகு நீ என்ன பண்ணிட்டு வந்த? மேசின் வந்தல, மேசின் வந்து பார்த்தா அந்த ஆடு எங்க போச்சு? மேசின் வந்து ஆட்டை ஓட்டுறது கட்டி வச்சுல, அந்த கட்டி வச்ச ஆடு எங்க போயிடுச்சு? காணவில்லையா? சரி, அது காணாத போனதுக்கு காரணம் என்ன? நான் நல்லா தான் மேசின்னு வந்தேன் ஐயா, ஆனால் கட்டுத்தல நான் ஆட்டை கட்டி வச்சிருந்தேன், அந்த ஆட்டு காணலை நான் சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறேன் நீ. ஆனால் இருந்தாலும் அந்த ஆடு வந்து ரொம்ப நாளாக ஆகி போச்சு காணலைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்லவா, அந்த ஆடு ஆகப்பட்டது அதாவது வந்து என் கைவாசமாக நான் வச்சிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அந்த ஆடு என் கைவாசமாக இருக்கிற நேரத்தில் ஒரு கிராமத்தார் வந்து உன்னை கேட்குறாங்க, அப்போ ஏகாலி ஆடு கொடுத்தனேன், அந்த ஆட்டை ஓட்டிக்கணுமா, பலி கொடுக்கணும், ஆனால் தூங்க வைக்கணும் ஆன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த ஆடு என்கிட்ட இருக்கிற காலகட்டத்தில் அதாவது ஊராளிகிட்ட போயிட்டு நீ என்ன சொல்கிறேன்னா, ஐயா ஆடு நான் கட்டித்தள்ள வச்சுருந்தேன், அந்த ஆடு காணாத போச்சு, அதனால் வேண்டி பம்பகாரர்கிட்ட அவர் ஒரு மாயமாக தொடையில் அந்த மந்திரமாக சொல்லி அந்த ஆடை அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிற காலகட்டத்தில் நீ என்ன செய்யணும்? ஊராளிகிட்ட போய் அப்பா ஐயா கிராமத்தை நாட்டாமக்கார ஐயா ஆடு இருந்தது, ஆனால் அது எங்கே தான் போச்சு எனக்கு தெரியல, அதாவது அந்த பம்பகாராகப்பட்டவர் அவர் ஒரு மந்திரமாக சொல்லி அந்த ஆடை அவர் கைவசமாக வச்சிருக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா தக்க சன்மானமாகப்பட்டது, அதாவது பம்பகார் கேட்குறாரு, அந்த தக்க சன்மானம் நீ கொடுத்து வாங்கி வந்து கிராமத்தார்கிட்ட நீ போய் சொல்லி அந்த தக்க சன்மானம் வாங்கி வந்து கொடுத்தா ஆட்டை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஆடு வச்சுக்கிறாரா, எது மைய வச்சு பார்க்குறாரா, அவருக்கு என்ன சம்பளம் வந்து ஆட தராங்க. சரி கொடுத்துருவோம் ஓட்டு. சரி வந்து அதிகமாக போகும். அளவுக்கு எப்படி இருக்குன்னா ஆடி அடியா யாரும் அடி அளவுக்கு அடிக்கும்போது இதெல்லாம் எடுத்து
பதிலாக பூசணிக்காயை பலியிட்டு அதன் உள்ளே இருக்கும் பூவை உடலாக நினைத்து அந்த கொள்ளுசட்டி என்கிற பானையில் போட்டு எடுத்துக்கொண்டு ஊர் எல்லை கடைசி வரை எடுத்து செல்வார்கள். அப்படி எடுத்து செல்லும் பொழுது அந்த எடுத்து செல்லும் நபர்களுக்கு ஒரு ஆக்ரோஷமான உணர்வுகள் ஏற்படும். பின்பு அந்த ஊர் எல்லைக்கு வெளியிலே சப்தகன்னிகள் இந்த இரத்த காவு கொடுத்த அந்த உணவுகளை வாங்கி உண்பதற்கு ஆவலாக காத்து கொண்டிருப்பார்கள் என்பது ஐதீகம். பின்பு அந்த சப்தகன்னிகளுக்கு ஊர் எல்லைக்கு வெளியிலே அந்த படையல் உணவுகளை படைத்துவிட்டு பின்பு திரும்பி வந்து விடுவார்கள். திரும்பி வந்த பிறகு இங்கே அந்த கும்பசோர் என்கிற அதிலே குழந்தை இல்லாத தாய்மார்களுக்கும் மேலும் வேண்டிக் கொண்டு இருப்பவர்கள் அனைவருக்கும் இங்கே தலை முழுகி வைத்து பின்பு மண்டியிட்டு அந்த உணவை அவர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள். இதை காலங்காலமாக இந்த பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் இங்கு இந்த பிரசாதத்தை வாங்கி உண்ணும் குழந்தையில்லா பெண்களுக்கு மறுவருடமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது தொன்று தொட்டு ஐதீகமாக நம்பப்படுகிறது. மேலும் இது நம்பிக்கையோடு நடந்தும் வருகிறது.